ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். டாக்டர் ஜிதேந்திரா. இன்றையோட வீடியோவில் நம்ம ஏன் நம்மளோட மைண்டை க்ளீனாக வச்சுக்கணும், எம்டியாக வச்சுக்கணும், கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் காலியாக இருக்கணும். அதே மாதிரி தாங்க நம்ம மனசுக்குள்ளே நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலும் சரி, ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, முடிவுகள் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, அந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு உங்கள் மனசுக்குள்ளே முதல்ல இடம் இருக்கணும் இல்லைங்களா? அந்த இடம் இன்னைக்கு நிறைய பேரோட மனசில் இருக்கிறது இல்லை. காரணம் எக்கச்சக்கமான கிளட்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தெரியும். இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த பொருளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் அந்த பொருளை மறைக்காமல் இருக்கணும். நிறைய நேரங்களில் அந்த முக்கியமான பொருளுக்கு சுற்றி இருக்க நிறைய பொருள்கள் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாத, யூஸே இல்லாத, தூக்கி போட வேண்டிய பொருட்களாக கூட இருக்கலாம். இதே மாதிரி தாங்க நம்ம மனசும். ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் சரி, ஒரு யோசனைக்கும் சரி, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசு க்ளீனாக கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணுங்க. இதை செய்யறதுக்கு மனதளவில் ஒரு ப்ரிப்பரேஷனும் தேவை, நிஜ உலகில் ஒரு ப்ரிப்பரேஷனும் தேவை. மனதளவில் ப்ரிப்பரேஷன்னா என்னென்னா, தேவையான விஷயங்களுக்காக மட்டும் யோசிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளியில் போட்டுடுறது. அது எப்படிங்க தேவையானது தேவையில்லாதது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரொம்ப சிம்பிளான 80-20 ரூலுங்க. எனக்கு இந்த விஷயம் சந்தோஷத்தை தருதா, அதிகமான சந்தோஷத்தை தருதா வச்சுக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு தலைவலியை தருதா, அதிகமான தலைவலியை தருதா, அதை யோசிக்கிறேன். மற்ற எல்லா விஷயங்களையும் தூக்கி போட்டுடுறேன் அப்படிங்கிறது. இந்த தூக்கி போட்டுடுறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது 2 லெவலில் செயல்படலாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு நம்ம மனசை விட்டு நீக்கிறது. இன்னும் சில விஷயங்களை டு-டூ லிஸ்ட்னு சொல்லுவோம், கேலண்டரிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி நம்ம மைண்டில் வச்சுக்காம ஒரு பேப்பரில் வச்சிடுறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு 4 விஷயம் செய்யணும்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம். அந்த 4 விஷயங்களும் வெவ்வேறு விஷயங்களாக இருக்குது. ஒரு 10 நாளைக்கு வெவ்வேறு விஷயங்களை செய்யணும்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம். 10 நாளைக்கு விட்டுருங்களேன், 2 நாளைக்கு 4 விஷயம் கூட உங்கள் மனசுக்குள்ளே ஜம்பில் பார்க்கலாம். இது நாளைக்கு செய்யணுமா, இன்னைக்கு செய்யணுமா, இது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தானா, அந்த மாதிரியான பலதரப்பட்ட சந்தேகங்கள் ஏற்படலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை ஒரு கையில் இருக்கிற நிஜ உலக கேலண்டரையோ எடுத்து, ஒரு டைரியோ எடுத்து, அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை அன்றைக்கி காலையில் எடுத்து திறந்து பார்க்கும்போது செய்யணும்னு இருந்தால் செய்கிறோம். அது வரைக்கும் அதை நம்ம மைண்டில் வச்சுக்காமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான கிளட்டரை நீக்குங்க. இந்த டு-டூ லிஸ்ட்டில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில விஷயங்களுக்கு ஒரு ஆயத்த பணியும் தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 3 நாளில் மாவு அரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியாவது நீங்கள் அரிசியை ஊற வைக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நாளைக்கு நான் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் எழுதி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட வாழ்க்கை அழகாக ஒரு டப்பாக்குள்ளே போய் உட்காந்துருங்க. இதெல்லாம் பண்ணுறது எனக்கு தலைவலி இல்லைங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரியான தலைவலியான விஷயங்களை பேப்பரில் எழுதி வச்சு ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே பொருள் எடுத்துகிட்டு போனோன்னா இடம் தேவையோ, அதே மாதிரி மனசுக்குள்ளே சிந்தனை எடுத்துகிட்டு போனாலும் இடம் தேவை. இந்த மனதளவில் இருக்க கிளட்டரை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுக்கு அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நிஜ உலகத்தில் இருக்க கிளட்டரை ரிமூவ் பண்ணுறது. அது உங்களுடைய ரூமாக இருக்கலாம், உங்களுடைய உடைகளாக இருக்கலாம். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுக்கு உயர்தரமான தேவையான துணிமணிகளை நீங்கள் வாங்குவீங்க, பொருட்களையும் நீங்கள் வாங்குவீங்க, பயன்படுத்தக்கூடிய விஷயங்களையும் வாங்குவீங்க. அதனால உங்களுக்கு செலவும் கம்மியாகும், விரயமும் கம்மியாகும். வீடை கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, அது மியூசியம் மாதிரி இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு மெக்கானிக் ஷாப்னா அந்த மெக்கானிக் ஷாப் மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு இருக்கிற டூல்ஸ் எல்லாம் தூக்கி வெளில போட்டேன்னா அது ஒரு காலி எம்டி ரூம் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா விஷயங்களையும் தூக்கி போடுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான இடத்துல வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஈஸியாக பிளேஸில் ஃபால் ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் உங்களோட மைண்டில் இருக்க கிளட்டரை ரிமூவ் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத உங்களுடைய நோட் புக்கு எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறமா ரூமை க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் இது நீங்கள் செய்ய வேண்டிய வரிசை என்ன தெரியுங்களா? அப்படியே தலைகீழாக செய்ய ஆரம்பிங்க. முதல்ல ரூமை க்ளீன் பண்ணுங்க, அதாவது அதனுடைய இடத்துல வைக்க ஆரம்பிங்க. தானாக உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்பேஸு கொஞ்சம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் மைண்ட்லேருந்து கிளட்டர் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மைண்டில் இருக்க கிளட்டர்னு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலி எம்டி ரூமில் ஒரு 4 இடத்துல சின்ன அழுக்குகள் மட்டும் இருந்ததுன்னா ஈஸியாக தூக்கி வெளில போட்டுருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்கள் மூளையே ஈஸியாக மாறிடும். என் வாழ்க்கையில் என்னென்னலாம் கிளட்டர்னு நான் யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. ஈஸியாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, தேவையில்லாதது என்ன அப்படிங்கிறது க்ளீனாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் இருக்க நம்பிக்கை தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சும்மா இன்னைக்கு உங்களுடைய வீடை க்ளீன் பண்ணி பாருங்களேன், இல்லை உங்களுடைய ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள், இல்லை உங்களுடைய டெஸ்க்கை முதல்ல கிளியர் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் கிளட்டர் ரிமூவ் ஆகும்போது எந்த அளவுக்கு மனசில் நிம்மதியும் ப்ரொடக்டிவிட்டியும் கிடைக்குதுன்றதை நீங்களே உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.